இந்த பனானா கேக் செய்கிறதுக்கு ஒரு கேக் டின் எடுத்துக்கோங்க. இது வந்து லோஃப் பேன். இதில் வந்து எண்ணெய் போட்டுடலாம். கொஞ்சமாக எண்ணெய் போட்டு இந்த எண்ணெய் வந்து இந்த டின்னில் எல்லா பக்கமும் படுற மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு அப்படி இல்லைனா கை வச்சு தடவிக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் படட்டும். இப்படி எல்லா பக்கமும் தேய்ச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக மைதா, இந்த மைதாவும் அந்த எண்ணெய் பட்டிருக்க எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா சுற்றி சுற்றி அந்த மைதாவை கேக் டின் ஃபுல்லாக பரப்பி விட்டுருங்க. ஏன் அப்படின்னா இப்படி செய்கிறோம் அப்படின்னா கேக் வந்து ஒட்டாமல் வரும். அதுக்காகத்தான் பாருங்கள், எல்லா இடமும் படுற மாதிரி தடவி விட்டுட்டு மீதி இருக்கிற மைதாவை எடுத்துடலாம். இப்போ வந்து நம்மளோட கேக் டின் வந்து ரெடி ஆயிட்டு. இந்த கேக் டின்னை ஓரமாக வச்சுட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இந்த மிக்சிங் பவுலில் 4 வாழைப்பழங்கள், அதாவது நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. பெரிய பழமாக இருந்தால் 3 போதும், அப்படி இல்லைன்னா 4 எடுத்துக்கோங்க. இந்த பழத்தை நல்லா தோல் உரித்து நல்லா மசித்து வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப மசிக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். இதை இந்த மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம். ஸோ மிக்சிங் பவுலில் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 3/4 கப் சீனி. இந்த சீனியை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சீனியும் இந்த வாழைப்பழத்து கூட சேர்த்துடலாம். இந்த சீனி சேர்த்ததுக்கப்புறமா பீட்டர் இல்லைன்னா நீங்கள் ஒயர் விஸ்க் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பழமும் சீனியும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். பழமும் சீனியும் மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 1/2 கப் தயிர், 1/2 கப் எண்ணெய் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டையுமே நம்ம இந்த மிக்சர் கூட சேர்த்து திரும்பவும் பீட்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ எக்லெஸ்ங்கிறதுனால எக்குக்கு பதிலாக நம்ம தயிர் சேர்க்குறோம். ஸோ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா மைதா வந்து 1 கப் அளவு எடுத்துக்கோங்க. 1 கப் மைதாவில் 1/2 கப் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இல்லை, பேக்கிங் சோடா. ஸோ பனானா கேக்கு எப்போவுமே பேக்கிங் சோடா தான் யூஸ் பண்ணணும். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு. இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாவையும் நம்ம அந்த பழ மிக்சர் கூட சேர்த்துலாம். சேர்த்துட்டு ஒரு 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் சேர்த்துட்டு நல்லா பீட்டர் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ எல்லாமும் நல்லா கலந்தாச்சு. இப்படி எல்லாமே நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் இருந்தால் போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது சாக்கோ ஸ்ட்ராண்ட்ஸ். இது வந்து சின்ன சின்னதாக குச்சி மாதிரி நீளமாக இருக்கும். இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம், சாக்கோ சிப்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நட்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக சாக்கோ ஸ்ட்ராண்ட்ஸ் போட்டுட்டு இந்த பீட்டரை இப்போ நம்ம எடுத்துடலாம். இனிமேல் பீட்டர் தேவையில்லை, பீட்டரை எடுத்துடலாம். பீட்டரை எடுத்துகிட்டு ஸ்பேச்சுலா வச்சு அந்த ஸ்ட்ராண்ட்ஸை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட கேக் பேட்டர் வந்து ரெடி ஆயிட்டு. இப்போ இந்த கேக் பேட்டரை கேக் டின்னுக்கு மாற்றிடலாம். ஸோ பேட்டரை கேக் டின்னுக்கு மாற்றினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக மேலே சமப்படுத்தி விட்டுக்கோங்க. அந்த ஸ்பேச்சுலா வச்சு சமப்படுத்தி விட்டுட்டு மேலே இன்னும் கொஞ்சம் சாக்கோ ஸ்ட்ராண்ட்ஸ், இது நல்லாயிருக்கும். குழந்தைங்க சாப்பிட்ணும் அப்படின்னா நல்லா அந்த சாக்கோ சிப்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த சாக்கோ ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து கொஞ்சமாக போட்டுட்டு இப்போ நம்ம பேக் பண்ணிடலாம். பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு பழைய கடாய் வச்சுருக்கேன். வெறும் கடாய் தான். ஸ்டவ்வை ஆன் பண்ணியிருக்கேன். கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் நல்ல பெரிய தீயில சூடு பண்ணிக்கோங்க. எப்போவுமே முன் சூடுங்கிறது ரொம்ப அவசியம். அதனால் சூடு பண்ணிவிட்டு ஒரு ஸ்டாண்டு, இதே மாதிரி ஒரு ஸ்டாண்டை உள்ளே போட்டுக்கோங்க. உள்ளே போட்டுட்டு நம்ம அந்த கேக் பேட்டர், அந்த கேக் டின்னை பேட்டர் உள்ளே அந்த கேக் டின்னை வச்சிடலாம். வச்சுட்டு நல்லா மூடி வச்சுக்கோங்க, காற்று போகாத மாதிரி. அடுப்பை சிம்முக்கு மாற்றிடுங்க. கண்டிப்பாக சிம்முக்கு மாற்றணும். நீங்கள் பெரிய தீயில வச்சுருந்தா கேக் கரைஞ்சிரும். நல்லா சிம்முக்கு மாற்றிட்டு 40 நிமிஷம் நல்லா மூடி வச்சு கேக் வந்து நல்லா பேக் ஆகட்டும். நல்ல ஒரு வாசனை வரும். ஒரு 40 நிமிஷம் ஆகிட்டு கேக் வந்து நல்லா பேக் ஆகிட்டு. ஸோ கேக் வந்து எப்படி பேக் ஆகிட்டுன்னு தெரியும் அப்படின்னா, ஒரு டூத் பிக்கை சென்டரில் குத்தி பாருங்கள். ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் நல்லா பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம்.
இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கேக்கை வந்து மாற்றிடலாம். கேக்கை எப்போவுமே சூடாக இருக்கும்போது அந்த கேக் டின்லேருந்து எடுக்காதீங்க, பிஞ்சு பிஞ்சு வரும். கொஞ்சமாக ஆற விட்டுட்டு கேக் டின்லேருந்து எடுக்கலாம். கேக் கொஞ்சமாக ஆறினதுக்கப்புறமா இப்படி சைடில் கொஞ்சம் கத்தி வச்சு எடுத்து விட்டுக்கோங்க. ஈஸியாக டின்லேருந்து வந்துடும். இப்போ சூப்பரான மாய்ஸ்டான எக்லெஸ் பனானா கேக். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இந்த பனானா கேக் அவ்வளோ மாய்ஸ்டாக சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நெல்லை அரோமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.